உம்மை நம்ம ஜனங்களுக்கு சகாயம் செய்பவரே, சகாயரே என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர்தானே. சகாயர் என்னுடைய ஆண்டவராகிய கர்த்தர் சகாயர் அவர் ஒருவரே. நமக்கு செய்திருவார் என்றும் என்றும் அவர் செய்வாரே. நாலாம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த மாசம் கர்த்தர் நம்முடைய கரத்தை நீட்டி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். 1 நாளாகமம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் யார், எப்படிப்பட்டவர், எந்த ஊரை சார்ந்தவர், இதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப அதிகமாக போடாம யாபேசனுடைய ஜெபத்தை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யாபேஸ் 9ஆம் வசனத்தில், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். தேவ பிள்ளைகளே, யாபேஸ் என்றால் துக்கம். உன்னுடைய பெயர் ஒருவேளை துக்கமா? உன் தாய் உன்னை துக்கத்துல பெற்றெடுத்தாளா? இல்ல பெற்றெடுத்த பிறகு நீ துக்கத்துல இருக்கிறாயா? துக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்க உன்னை துக்கப்படுத்துகிறார்களா? மன வேதனைப்படுத்துகிறார்களா? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருதா? அநேக இக்கட்டுகளால நீ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கஷ்டங்கள் தான் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறதோ? உன்னுடைய வருத்தங்கள் தான் உனக்கு முன்பாக இருக்கிறதோ? நீ ஆண்டவரிடத்துல கேட்கிறாயோ, ஆண்டவரே என்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பி, என்னைக்கு எனக்கு ஒரு விமோச்சனம் உண்டாகும், எனக்கு என்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும், என் மனது எப்பொழுது சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நோக்கத்தோடு இருக்கிறாயா? கர்த்தருடைய சமூகத்தில் அண்ணால போல வந்து உலகால் பண்ணிட்டு கண்ணீரோடு கண்ணீரை காண்கின்ற தேவன். ஆபிரகாமுடைய 2வது மனைவியாகிய ஆகார், தேவனுடைய சித்தத்தின்படி ஆகாரை ஆபிரகாம் கல்யாணம் பண்ணவில்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், ஆனா என் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிற வயதாயிடுச்சு,
குதிரை போக்கு நின்று போயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்காது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்காருல, உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்லி, அதனால என்னுடைய வேலைக்காரியாகிய அவங்க சாரால் சொல்றாங்க, என்னுடைய வேலைக்காரியை உன்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல ஒருவேளை சாரால் சொல்லுகிறது போல நமக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் ஒருவேளை சாராளுடைய வேலைக்காரியின் மூலமாக கிடைக்குமோ என்று சொல்லி அதற்கு உட்பட்டு அவர் ஆகாரை கல்யாணம் பண்ணுகிறார். ஆகார் பாருங்க, ஆகாரை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு சாராளுக்கு என்ன முக்கியம்னா, ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் வேண்டும், தன்னுடைய கணவனுக்கு ஒரு குமாரன் வேண்டும் என்று சொல்லி அவங்க இதுக்கு இடம் கொடுத்து அவர்கள் தான் இதுக்கு முன்னாக நின்று எல்லாவற்றையும் நடத்தி வைத்தார்கள். ஆனா குழந்தை பிறந்த உடனே ஆகாருக்கு அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுகிறார்கள். இஸ்மவேல் யார் என்றால் இன்னைக்கு இருக்கிற எல்லா முஸ்லிம்ஸ் தான் இஸ்மவேல். முஸ்லிம் எங்கிருந்து வந்தாங்கன்னா இஸ்மவேலுடைய பிள்ளைகள். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகள். இஸ்மவேலும் ஆபிரகாமின் பிள்ளை தான். இஸ்மவேலும் ஆபிரகாம் பிள்ளைகள் தான். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் சாரால் மூலமாக, நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன். சாரால் சோர்ந்து போய் தன் வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி கொடுத்து குமாரன் பிறந்து இஸ்மவேல் என்று பெயர்றாங்க. அப்ப சாரால் சந்தோஷப்படுறாங்க, குழந்தை கிடைச்சிச்சு. ஆனா அவரோ சாராலை கேலியாக பேச ஆரம்பித்தார். உனக்கு பிள்ளை இல்லை அப்படி இப்படின்னு பேசும்போது எல்லாவற்றையும் நடத்தி கொடுத்தது சாரால் தான். சாரால் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா சாராரை ஆகார் இகழ்ந்தபடினால், சாராலை ஆகார் இகழ்ந்தபடினால் மனவேதனை சாரால் கொண்டாயிற்று. ஆபிரகாமை பார்த்து இவங்க ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துறாங்க. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் கிட்ட அவங்க சொல்றாங்க, அவங்களை துரத்திடுங்க, அவன் வேண்டாம் அப்படின்ட்டு சாரால் சொல்றாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு வழி இல்லாம இருந்தாலும் மனைவி பிள்ளை ஆபிரகாமுடைய பிள்ளை துரத்திருக்கேன்னு சொல்றவங்க சரி துரத்திட்டு தொடர்ந்தாங்க. துரத்தின பிறகு வனாந்தத்துல ஓடுறாங்க, வனாந்தத்துல போறாங்க. தண்ணியில குழந்தை, சின்ன குழந்தை இஸ்மவேல் தண்ணீர் இல்லாத போது ஆகார் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே தண்ணீர் வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்போ வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் குழந்தையின் சத்தத்தை கேட்டார். என்னதான் இருந்தாலும் ஆபிரகாமுடைய பிள்ளையாச்சு, குழந்தையின் சத்தத்தை கேட்டு தண்ணீரை கர்த்தர் கட்டளையிட்டார். அப்பதான் ஆகார் கர்த்தரை நோக்கி நீர் என்னை காண்கின்றது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, யாபேசை குறித்து நாம் பார்க்கிறோம். யாபேஸ் என்ன ஜெபம் பண்ணார்? ஆகார் என்ன ஜெபம் பண்ணார்? ஆகார் தண்ணீருக்காக, தன் பிள்ளைகளுடைய உயிருக்காக ஜெபம் பண்ணார். ஆனா யாபேஸ் எதுக்காக ஜெபம் பண்றாரு? யாபேஸ் அவருடைய பேரே துக்கம். நீ துக்கத்துல இருக்கிற, வேதத்துல இருக்கிற சாரால போல இருக்க. ஆனா பாருங்க, சாராளுக்கு பிறகு கர்த்தர் தான் கற்பம் தெரிந்து ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறார். அந்த பிள்ளையின் பேர் தான் ஈசாக்கு. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். உடன்படிக்கை புத்திரனாகி ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே பிள்ளைகளே, இந்த யாபேசை குறித்து நாம் பார்க்கிறோம். துக்கம் என்ற பெயருடைய ஒரு மனிதர், துக்கத்துல பிறந்த மனிதர். ஆனா கனம் பெற்றிருக்க, சகோதரர்களே காட்டு கனம் பெற்ற. எப்படின்னா எல்லாரும் மத்தியிலையும் கனம் பெற்றுட்டார். யாபேஸ் கனம் பெற்றுட்டார், எல்லாரும் மத்தியிலும் கனம் பெற்றுட்டார். எப்படின்னா நல்ல கிரியைகளை செய்கிறதுனால கனம் பெற்று. இந்த துக்கம் தான் கனம் பெற்றிருக்கு. ஆமென். நீங்க துக்கமா இருப்பீங்களா? உங்க வீட்டுல நீங்க தான் துக்கமா? நீ கனம் பெற்றவன், கனம் பெற்றவன். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப யாபேஸ் இந்த துக்கத்துல இருக்க ஜெபம் பண்ணுகிற சத்தத்தை தான் கர்த்தர் உடனே கேட்பார். ஒரு துக்கத்துல இருக்க மகனே மகளே கேள். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி 10ஆம் வசனத்துல, தேவரே என்னை ஆசீர்வதித்து என்னை பெரிதாக்கி. ஆண்டவரே நான் துக்கம்,
பிறந்ததே ஒரு துக்கம். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எல்லாவற்றும். ஆனா உண்மையா இருக்கிற மனுஷன் கர்த்தரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, மதுக்கரம் என்னோட கூட இருக்கு. எல்லையை பெரிதாக்கினா போதுமா? நீ உயிரோடு இல்லைன்னா, உன்னை அடிச்சு கொண்டுட்டாங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டு, உனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாமே கொடுத்துட்டு, நீ உயிரோடு இல்லைன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு வேற யாரும் வந்து அனுபவிக்க போறாங்க? தேவர்களே, தேவரே என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கும், மதுக்கரம் என்னோட கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி. நான் தீங்கில பிறந்தாண்டு, துக்கத்துல பிறந்தாண்டு, திரும்பி துக்கம் என்னை ஆட்கொள்ளாதபடி, தீங்கு என்னை துக்கப்படுத்தாத, மறுபடியும் துக்கப்படுத்தாதபடி. நான் துக்கம், என் பேரே துக்கம் தான். நான் வளர்ந்துட்டேன், ஒரு ஆளாயிட்டேன், நான் பிள்ளையா இருந்தேன், துக்கத்துல பிறந்தேன், நான் ஒரு ஆளாயிட்டேன். திரும்பியும் துக்கம் என்னை ஆட்கொள்ளாதபடி அதற்கென விலக்கி காத்துள்ளம் என்று வேண்டிக் கொண்டார். தேவர்களே, இன்னைக்கு இந்த வசனம் தான், இந்த மே மாசத்துல கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மை பார்த்து பேசுகிறார். ஓ, நீ துக்கமா? உன் பேரை துக்கமா? உன் பேரை துக்கம் என்று வச்சாங்க. பிரச்சனை உள்ள பிள்ளையா? கஷ்டமுள்ள பிள்ளையா? கஷ்டத்துல வளர்ந்த பிள்ளையா? எல்லா பக்கத்திலும் எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை, நீ கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நீ கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. உங்கள் கிருபை எனக்கு போதும், நான் துக்கத்தில் நான் பிறந்தாலும் இருக்க வேண்டுமே, நான் துக்கத்தில் நான் இருந்தாலும் இருக்க வேண்டுமே. தேவரே, நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குவே. தேவரே, நீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குவே. உங்க கரமோ என்னிலிருந்து நீங்க துக்கப்படுத்தாதபடி, எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை. நீ கலங்கினாலும் மனம் புரிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் புரிவதில்லை. போல ஜெபிக்கிறேன் நான், என் ஜெபத்தை நீங்க கேளுங்க. யாபேஸ் ஜெபத்தை ஜெபிக்கிறேன் நான், இந்த மதத்திலே சர்வவல்லவர் உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவரே, சர்வவல்லவரே, உங்களிடத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன். யாபேசை போல கர்த்தரோ என் ஜெபத்தை கேட்பார் என்ற நிச்சயம். சொல்லுங்க. யாபேஸ் ஜெபத்தை போல ஜெபத்தை நாடித்து ஜெபிக்கிறேனே. என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரே, எல்லைகளை பெரிதாக்குவான். தேவரீரே, நல்லை பெரிதாக்கி என்னை நீங்க ஆசீர்வதித்து, எனக்கு உண்டான எல்லாவற்றும் மேல் உங்க கரம் இருக்கணுமே. எனக்கு உண்டான எல்லாவற்றும் மேல் உங்க கரம் இருக்கணுமே. உமது சாயலை நான் பெற்றெடுத்து உம்மை போல் மாறணும் தேவா. உங்க சாயலை நான் பெற்றுக் கொண்டு உம்மை போல் மாறணும் தேவா. எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே. மகனே, மகனே,
உண்டு. ஒரு நாள் வரும் நிச்சயமாய் வரும், நிச்சயமான முடிவு உண்டு. நம்பிக்கை என் நம்பிக்கை இப்போதானே போகாது. எல்லையை பெரிதாகவே உங்க கரமாயின் மேல் என்று மீறது இங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி கிருபைகளால் உங்க இரக்கங்களால் என்னை பாதுகாத்து நடத்திடுவே. உம்மாலே ஒரு சேனைக்கு ஆழ்வே, தம்மாலே ஒரு பதிலை காட்டுவே. உம்மாலே ஒரு சேனைக்கு ஆழ்வே, சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். நெருப்புறமாக்கும் வரைக்கும் விடுவேன். தாவீதுக்கு அற்புதம் செய்து மோசேக்கும் நீங்க வல்லமையை காண்பித்தீர். உங்களை போல நேசிக்க யாருண்டு தேவரீ, உம்மை போல நேசிக்கும் யாருண்டு தேவரீ. நீதான் என் சகாயரும் என்னுடைய தோழரும். கர்த்தாவே ஒரு அரசாங்கத்துல ஒரு நாட்டுல முக்கியமான சில சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஆர்மியில அவங்க யுத்த ராணுவத்துல முக்கியமான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதுல எல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க. அவங்க தினமும் போய் வேலை செய்வாங்க. தினமும் போய் சில காரியங்களை அவர்கள் பாதுகாப்பு நிமித்தமாக அவர்கள் சோல்ஜர்ஸ். ஆனால் அவங்க தான் எல்லாரும் கண்களில் படுவாங்க. ஆனால் இவர்களை காட்டிலும் இன்னொருத்தர் இருப்பாங்க. அவங்க பேர் தான் அந்த கமாண்டோ டீம். இவங்க வேற அவங்க வேறு. ஆனால் இந்த கமாண்டோ டீம் இருக்கு பார்த்தீங்களா, இது சாதாரண சோல்ஜர்ஸை போல சாதாரண ட்ரைனிங் இருக்காது அவங்களுக்கு. அவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங் இருக்கு. ஆனால் அவங்க அமைதியாக தான் எங்கேயாவது உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க அப்பப்பெல்லாம் வர முடியாது, வர மாட்டாங்க, வரக்கூடாது. ஏன்னா ஆர்டர் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. ஆனால் இந்த சோல்ஜர்ஸ் தினமும் போய் அங்கே நிற்கணும். ஆனால் நம்ம எல்லாருடைய பார்வையில் இந்த சோல்ஜர்ஸ் தான் தெரிவாங்க. ஆனால் இந்த கமாண்டர் டீமு ஃபுல்லாக எல்லா விதமான அவர்களுக்கு எல்லாவற்றையும் அந்த கவர்மெண்ட்டில் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த சாதாரண சோல்ஜர்ஸு தினமும் போய் நின்னா கூட அவங்களால ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்கை செய்ய முடியாது. டாஸ்க்கை முக்கியமான ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. அவங்க தினமும் போய் நிற்பாங்க. தினமும் அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, அங்கே போவாங்க. ஆனால் அவங்களால அந்த டாஸ்க்கை முடிக்க முடியாது. அவங்களால இந்த முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அந்த டாஸ்க்கை முடிக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு சீக்ரெட் கமாண்டர் டீம் வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் ஒரு முக்கியமான டாஸ்க்கை முடிக்கணும்னா அப்போ தான் இந்த கமாண்டர் டீம் வெளியே வருவாங்க. போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க எங்கே இருந்தாங்களோ அவங்க உட்காந்துருவாங்க. ஒன்றுமே தெரியாது முடியும். அவங்க பேர் தான் மொசாட், இவங்க பேர் தான் மொசாட், அவங்க தான் ஸ்பைஸ்.
யாருக்கு இஸ்ரவேலர்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை பண்ணணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் இப்படிதான் அழைச்சிருக்குது. நம்மளாம் பஸ் தினமும் போய் அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் ப்ரீச் பண்ணுற பாஸ்டர்ஸ், அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி பாஸ்டர் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பவர் அத்தாரிட்டி காட்டிலும் கர்த்தர் நமக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு. ஆனால் உட்காந்துட்டே இருக்கும். இங்கே ஒரு மொழியில் டாஸ்க் வரும். டாஸ்க் நல்லது. அங்கேருந்து ஆர்டர் வரும். எங்கேதான் வரும்? உயரத்துலேருந்து நீ உட்கார்ந்துருக்க இடத்துல எழுந்து போ, இங்கே உனக்கு வேலை வச்சிருக்கேன். சாதாரண பாஸ்டர்களால் முடிக்க முடியாத காரியத்தை இவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வல்லமை கர்த்தர் அனுப்பி அதிகாரத்தை கொடுத்து சும்மா உட்கார்ந்துருக்க மூலையில் உட்கார்ந்துருக்க தாவீதை போல ஆடு மேய்ச்சி கொண்டிருக்க மோசையும் ஆடு மேய்ச்சிருந்தாங்க. அவருக்கு வயசாயிடுச்சு, ஆடு மேய்ச்சி வச்சுட்டு வயசான காலத்துல தான் மோசை ஆண்டு கூடி வந்த சும்மா இருந்த நிம்மதியா இருந்த அவ்வளோ ஜாலியா இருக்கலாம். ஆனா மோசையை பார்த்து உனக்கு கொடுத்த டாஸ்க் பயங்கரமான டாஸ்க். கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி தம்முடைய வல்லமை காண்பித்து தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் அவமதிக்கப்பட்ட தாவீதை போல இருக்கலாம். நீங்க எல்லாராலும் கிண்டல் பண்ணப்படுகிற தாவீதை போல நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்குள்ள பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சிறுமைப்பட்டு இருக்கிறாயா? அதுதான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? ஒரு ஆடு மேய்ச்சிட்டு தராங்க. சிறுமையும் தயவாய் என்னை என்பதனம் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். நான் நிறைய காரியங்கள் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டு ஊழியர் கிடைச்சாருன்னா ஒரு மனுஷனுக்கு சில குவாலிட்டிஸ் வரும். உலக பிரகாரமா பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குவாலிட்டிஸே இல்லை. ஏன்னா ஆண்டு ஊழியத்தை அழைச்ச பிறகு அழைக்கும் போதே எனக்கு குவாலிட்டிஸ் கிடையாது. அதான் உண்மையாக ஒப்பு கொடுக்குறேன். மற்றவங்களை காட்டில் ரொம்ப பரிசுத்தமான கிடையாது, ரொம்ப நல்லவனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. துக்கம் தான் என் பேரு. என் தாய் என்னை பெற்றெடுக்கும் போது அவசரத்தில் பிறந்தியான்னு கேட்பாங்க. இது அவசரத்தில் தான் பெற்றெடுப்பேன். டாக்டர்கிட்ட கூட்டு போகிறதுக்கு முன்னாடி என் வீட்டிலே பிறந்துட்டேன். அவசரம் கூட. ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை இருக்கு. வேதம் சொல்லுகிறது, சில பேரை தான் கர்த்தர் அவர் எடுப்பார் வயிற்றிலிருந்து. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை இதெல்லாம் ஆண்டவர் முன்குறித்து செய்ய. ஆனால் அந்த நேரத்தில் அவரை பார்த்தா துக்கத்தை போலது. இந்த பையன் அவசரத்தில் பெற்றெடுத்த பையன் அப்படிதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவசரத்தில் டாக்டர் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கு ஹாஸ்பிட்டல், போகிறதுக்குள்ளார பிறந்த பையன் வீட்டிலே பிறந்துட்டான். தேவ பிள்ளைகளே, அப்படிதான் நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர் உன்னை தாயின் கருவில் இருந்து தாயின் வயிற்றிலிருந்து வெளியெடுத்து சர்வவல்ல தேவனை கர்த்தர் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ தேவ பிள்ளைகளே, நான் மற்றவங்களுடைய பார்வையில சாதனை போல ஒண்ணுமே ஃபேமஸ் இல்லாம, அது இல்லாம ஒன்றும் இல்லாம அப்படி இல்லாம நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறேன், நீ ஆடு மேய்க்கிறவனா இருக்கலாம், நீ ஆடு மாடு மேய்க்கிறவனா இருக்கலாம், ஒன்றத்துக்கு பிரச்சனை இல்லாதவனா இருக்கலாம், ஒன்றத்துக்கு அருகதை இல்லாதவனா இருக்கலாம். கர்த்தர் உன்னை கொண்டுதான் பெரிய காரியம் செய்ய. யாவே சிஸ்டமில் தேவனா கர்த்தர் ஓகே தேவே ரோஷா த்ரோனியா திரவேக ஷஹூத்ரோகா யோத்ரோனிகி த்ரோனியா திரியா த்ரோஷா த்ரோகா ஆஷா த்ரோனியா. தேவர்களே, நீ என்ன பாஷை பேசுற? நீ அந்நிய பாஷை பேசுறியா? பாஸ்டர் நீங்க என்ன பாஷை பேசுறீங்க? நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா? என்ன பாஷைனா, நான் தேவதூதர்களின் பாஷையை பேசுகிறேன் என்று நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். தேவதூதர்கள் கர்த்தரை எப்படி துதிப்பார்களோ அந்த பாஷையில கர்த்தரை துதிக்கிறேன். இது வேற 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 லெவல் பாஷை. இது உங்களுக்கு வரணுமா வராதான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. பிரகோஷருயா நீ கேளோ ஆஹா திரிவியாந்திரோ காஷா குதிரம். நீங்க பேசுற அந்நிய பாஷை வேற, நான் பேசுற அந்நிய பாஷை வேற. கர்த்தர் அவர்களுக்கு ஏற்றபடி ஒரு அந்நிய பாஷையின் வல்லமை கொடுத்திருக்கிறார். நான் அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி, எனக்கு புரியாத பாஷையில கர்த்தரிடத்துல நான் பேசும்படி, வரப்போகிற ஆபத்துகளுக்கு கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் தப்பி வைக்கும்படி
தேவதூதர்கள் பாஷை நான் பேசும்போது தேவதூதர்கள் உடனே வந்து இறங்கி கர்த்தருடைய சொல் கேட்டு வந்து அவர்கள் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நிலைமை எண்ணி இருந்தாலும் மகனே மகளே சோர்ந்து நீ போகாதிரு. கொஞ்ச நேரம் நடத்தினாலும் அவர் கிருபையோ அவருக்கு வேணும். இது என்னது என்று புரியல, இது என்னது என்று புரியல. ஆண்டவரே உங்க கிருபை என்று உள்ளது, உங்க தயவோ என்று உள்ளது. உங்க கிருபை என்று உள்ளது. ஆண்டவரே உங்க தயவோ விரோதமாய் எத்தனையோ போராட்டங்களை பார்த்தேன். விரோதமாய் எத்தனையோ போராட்டங்களை பார்த்தேன். இதில் என்ன தெரியுது என்று தெரியல, ஆனா உங்க சித்தம் என்று வல்லது, அதை நிறைவேற்றி நடத்திடவே. உங்க சித்தம் என்று உள்ளது, அதை நிறைவேற்றி நடத்திடவே. என்னால முடியாதத என் பேர பிள்ளைகள் செய்வார்கள். என்னால முடியாதத என் சந்ததி செய்து முடிக்கும். அவர்களுக்கு விரோதமாய் எண்ணிடும் ஆயுதங்களை கர்த்தர் உடைப்பாரே. பூரணமாய் நிர்மூலமாக்குவார், அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். பேசுகிறது என்ன என்று உங்களுக்கு புரியாத போனாலும், நான் பேசுகிறது என்னதென்று உங்களுக்கு புரியாத போனாலும், இது கர்த்தர் வார்த்தை. கர்த்தர் எனக்குள் இருக்குது, ஆவியில் நிறைந்து சொல்லுவார். அது ஆப்பையும் அவர் கொடுப்பார். செட்டைகளின் மறைவிலே நாங்கள் என்றென்றும் மறைக்கப்படுவோம். செட்டைகளின் மறைவிலே நாங்கள் என்றென்றும் மறைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. வேதா புரியாததா உனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும், புரிந்ததா புரியாததா உனக்கு புரியாமல் போனாலும், அவர் கர்த்தர், அவர் சொல்லுகிறார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். எதிர்த்து நிற்கிறவன் கீழே விழுவான், எதிர்த்து நிற்கிறவன் கீழே விழுவான். விரோதமாய் வருகிறவன் வழியில் செத்து மடிந்திடுவான். விரோதமாய் வருகிறவன் வழியில் செத்து மடிந்திடுவான். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மை எல்லாம் பாதையில் நடத்துகிற கர்த்தர், அவருடைய கருத்த நிலையில் நம்மை மறைக்கிறவர். அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி, அவருடைய வாக்குத்தத்தங்களின்படி நாங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படி, அப்பா பிதாவே, உங்களிடத்தில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தேவரே, யாபேசின் ஜெபத்தை நான் ஜெபிக்கிறேன். என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடிருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்தருளும். உமது கரமோ
என்னோடிருந்து என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும். காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக வலுவாமல் என்றும் உமக்காக. எழுத்தீர் என்னையும் உமக்காக. எழுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உமையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரம். சோத்திரம் துதி பாத்திரம் உமையும். ஹல்லேலூயா. பிரதர் ஆபரேஷன் நேரம் கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.